ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் 3 அக்டோபர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல லெபனானில் 8 இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துல்லிய தாக்குதல் ஈரான் உரிய பதிலடி இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இது இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியா வேண்டுகோள் விடுத்திருக்கு. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அனைத்து தரப்பும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என இந்தியா புதன்கிழமை தெரிவித்தது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலை வருவது கவலை அளிக்கிறது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அனைத்து தரப்பும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை பிராந்திய முழுக்க பரவுவதை தடுக்க அமைதி வழியிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியது என குறிப்பிடப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இஸ்ரேலுக்குள் நுழைய ஐநா பொதுச் செயலாளருக்கு தடை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஈரான் தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் அறிக்கை வெளியிட்டார். அதில் தொடர் தாக்குதல் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பரவலுக்கான சூழல் அதிகரித்து கொண்டே வருகிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட்டு போர் நிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்ட ஈரானை கண்டிக்காத அன்டோனியோ குட்ரெஸுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய இஸ்ரேல் தங்கள் நாட்டுக்கு அவர் நுழைய தடை விதிப்பதாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சா போதும். அடுத்த ஆர்டிக்கலுக்கு போகலாம். அடுத்ததா நமது பிரதம மந்திரி பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த 5 வருடங்களில் சிறந்த 500 நிறுவனங்கள் 1 கோடி இளைஞர்கள் 1 வருட பயிற்சி பெறுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல துறைகள் பல வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பயில்பவர்கள் மாதாந்திர உதவித்தொகையாக ரூ.5000 பெறுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முறை பெறத்தக்க தொகை ரூ.6000 மானிய தொகையும் பெறுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் குறிப்பிட்டிருக்காரு. இது அவ்வளவா தேவையில்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நல்ல நிலத்தால் தண்ணீரும் ஈகை குணத்தால் பெரியோரும் கருணையால் கண்களும் கற்பால் பெண்களும் உலகில் சிறப்புற்று திகழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு கூறியது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அது ஔவையார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னது ஒரு சங்கீதம் அப்படிங்கிற ஒரு நூலில் 97.11 கொடுத்துருக்கு. இதை ஞாபகம் வச்சுங்க, அதுவே போதும். அதிகார பரவலும் குவியலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக வாசித்து பார்த்துக்குங்க. இதோட ஹைலைட்டில் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு இந்த அதிகார பரவலுக்கு மக்களை பொறுப்பேற்க வைக்கும், அதிகார பரவல் மக்களை பொறுப்பேற்க வைக்கும், அதிகார குவியல் மக்களாட்சியை சுருக்கும், அதிகார பரவல் மக்களாட்சியை ஆழப்படுத்தும், விரிவுபடுத்தும், அகலப்படுத்தும், அதிகார குவியல் எதேச்சதிகார மனோபாவத்தை வளர்க்கும், அதிகார பரவல் மக்களாட்சி பண்பை வளர்க்கும். இதை மக்களாட்சி பற்றி குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் மக்களாட்சியை வளர்ப்பதற்கான ஒரு பாயிண்டை குறிப்பிடணும். அதற்காக இதை குறிப்பிடுங்க. அடுத்ததா வளமைக்கான புதிய வழி தூய்மை இந்தியா இயக்கம். இதை பற்றி தெரியணும்னா 10 ஆண்டுகள் நிறைவில் பிரதமர் பெருமிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2014 காந்தி ஜெயந்தி தினத்தன்று தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் தெரிந்தால் போதுமானது. அடுத்தது பார்த்தோம்னா இந்திய தயாரிப்புகளில் மேட் இன் இந்தியா முத்திரை கொடுக்க மத்திய அரசு ஆலோசனை செஞ்சிட்டு வருது. இதை பற்றி அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்ததா இது வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்னு சொல்லலாம். சீனாவில் காந்தி ஜெயந்தி கொண்டாட இருக்காங்க. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீன தலைநகர் பெய்ஜிங்ல. இதில் பார்த்தோம்னா பெய்ஜிங்கில் ஷாயோங் யங் பூங்காவில் இந்த காந்தி ஜெயந்தியை கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒடிசி நடனத்தை ஆடி இருக்காங்க. என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
வைஷ்ணவ ஜனதோ பாடலுக்கு அந்நாட்டு நடன கலைஞர்கள் வந்து ஒடிசி நடனம் வந்து ஆடியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஒடிசி நடனம்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கங்க. இது தெரிஞ்சாவே போதுமானது. அடுத்தது பார்த்தோம்னா பாகிஸ்தானில் மேலும் 2 குழந்தைகளுக்கு போலியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உலகில் மற்ற பகுதிகளில் போலியோ நிரந்தரமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் மட்டும் அது இன்னும் பரவி வருகிறது அப்படின்னு தெரிஞ்சால் அது போதுமானது. பரவி வரும் போலியோ பரவி வரும் 2 நாடுகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி மேற்கண்ட நாடுகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கூறி கேட்கலாம். அது வந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும். இதை ஞாபகத்தில் போதுமானது. இதோட அக்டோபர் 3 கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.